ஹலோ வீப்பர்ஸ், நான் லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஃபைனலி 300 எபிசோட்ஸ்க்கு நான் வீடியோ போட்டேன். மார்னிங்லேருந்து போடணும்னு நினைக்கிறேன். அதர் வீடியோஸ்லாம் வந்துருச்சு. எனிவேஸ், ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜேர்னி. இன்னுமே சொல்லணும்னா, சுவாமி வந்து இந்த சீரியல் கமிட் ஆனது, ஏன் இந்த சீரியல் கமிட் ஆனார் அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லேருந்து இருந்தது. பட் இது ஆல்ரெடி பிளான்ங்க. இப்படி ஒரு கேரக்டர் வராங்க, அவங்க சென்னை வராங்க, கொடைக்கானல்ல இருந்துட்டு அந்த சீரியலோட மெயின் ஸ்டோரி லைன் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், உங்களுக்கே நல்லா புரியும். யமுனாவும் அந்த காலகட்டங்களில், கொடைக்கானல் காலகட்டங்களில் நம்மளுடைய நிவினை லவ் பண்ணுற மாதிரி பேரலாகவே அந்த ட்ராக் இருக்கும். இன்னும் ஒன்றுமே புரியல, இந்த பொண்ணு லவ் பண்ணுது, அந்த பொண்ணு லவ் பண்ணுது. நான் எப்பாச்சும் இந்த எபிசோட் பார்க்கும்போது நானே ஒரு குழம்பிக்குவேன். சரி, இவங்க 2 பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஏமாந்துட்டு இருக்குது. பட் அங்கேருந்து இப்படி ஒரு ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி யமுனாவுக்கும் அந்த ட்ராக்ல இருக்கு இல்லையா. ஸோ விஜயோட என்ட்ரினால அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். விஜய் உண்மையுமே சொன்னால், சுவாமி இந்த சீரியலுடைய அவருடைய வருகை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே வந்து எதிர்பார்க்காத லெவலுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே ஒரு குத்துற மாதிரி ஒரு என்ட்ரி இல்லையா. ஸோ அம்மா ஒரு ஸ்டைலிஷாக, யார்கிட்டையும் ஒரு பேசவே மாட்டாராட்ருக்குன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்தாங்க. அப்படியே ஒரு ட்ராக், அப்படியே 1 இயர் கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹர்ட் ஆகிற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசுவார். என்னடா அது இப்படி பேசுகிறாரு சுவாமி அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுலேருந்து நம்ம ஒரு எஸ்எஸ் மியூசிக்கில் நம்மளுடைய டேரக்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருல, சுவாமி வந்து விஜய் கேரக்டரில் சிரிக்க ஆரம்பித்தோன்னே நம்மளாம் சிரிக்க ஆரம்பிச்சோம். ஏன் கேட்குறீங்க, இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வர என்ன சாமி கும்பிட்றதுனே தெரியாமல் இந்த விகாவுடைய இந்த அவார்ட்ஸ் பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கேன். அப்படி ஒரு நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை மாற்றி வச்சுட்டாங்க இல்லையா இந்த விகா. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வந்து 300 எபிசோடு அவருடைய இந்த கம்பேக் வந்து இந்த சீரியலில் ஒரு மிகப்பெரிய பில்லருங்க. இவரால் மட்டுமே ஓடிச்சு அப்படின்னு சொல்லி நான் வாதத்துக்கு வரல. பட் இவரால் பார்த்தவங்க அப்படிங்கிறதுல நானும் ஒருத்தி, அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் சீரியல் நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கு. இவரோட வருகைக்கு பின்பு 3 அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன பஞ்சாயத்து இது பற்றி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அவ்வளோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ். எப்போதுமே சொல்லிட்டு இருக்கிற சிலர் கேள்விகளில், என்னங்க லக்ஷ்மி பிரியா தானே ஈக்குவலாக பண்ணுறாங்கன்ட்டு, கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்கே சுவாமியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது ஈக்குவலாக டெக்னிக்கல் டீமோட எல்லாத்தோடைய இன்புட்டும் இருக்கும்போது தான் அவர் இவ்வளோ தூரம் ஜொலிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய பில்லர், ரைட்டர், ஸ்டோரி லைனு, நம்மளுடைய டேரக்டர் லக்ஷ்மி பிரியா, எக்கச்சக்கமாக சொல்லலாம். மியூசிக், இந்த ப்ரமோவுக்கு கரெக்டாக எடிட் பண்ணி அந்த சாங்கை கொடுக்குறவங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் தலைவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, அந்த கேர், அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டைலிஷ் இல்லையா. ஸோ சுவாமியோட வருகை இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய வருகைக்கு பிறகே ஒரு 1000 எபிசோட் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷ் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சீரியல் ஒரு 1000 எபிசோடை கடக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. 630 ஸ்லாட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹாட் ஸ்டாரில் நல்லா போயிட்டுருக்கனால அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு டீம் சொல்லுவாங்க நம்மளுடைய விஜய் டிவி சைட்லேருந்து அப்படிங்கிறதா. ஸோ எனிவேஸ், ஒரு ஸ்பெஷல் எடிட். உண்மையுமே சொல்லணும்னா ஃபேன்ஸ் எல்லோரும் எக்கச்சக்கமான எடிட்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக ஒரு என்ன சொல்கிறது, காமன் டிபி அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட அன்பை தெரிவிச்சிருந்தாங்க. நம்ம தலைவர் வேறு டேக் ஓப்பன் பண்ணிட்டாரா, அதனால் பயங்கரமாக வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதான். இன்றைக்கி இன்னும் விருதுகள் கிடைச்சதில் இந்த 300 எபிசோட்ஸ் அப்படிங்கிற அவரோட ஜேர்னியில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட் இல்லையா. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. இந்த சந்தோஷம் எல்லாத்துக்குமே எப்போதுமே இருக்கட்டும். உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டே டியூன்.